ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோ எதை பற்றின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆமாங்க, நம்ம முள்ளங்கி அறுவடை பற்றி தான். நான் லாஸ்ட் வீடியோலேயே உங்களுக்கு முள்ளங்கி அறுவடை பண்ணுறதை காட்டுறேன்னு சொன்னேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம முள்ளங்கி விதைச்சு 1 மாதம் ஆகுது. இப்போ முள்ளங்கி எல்லாம் அறுவடைக்கு ரெடியாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்தில் விதை போட்டு 15 நாள் கழித்து இந்த அளவுக்கு வளர்ந்துருந்தது. பொதுவாக முள்ளங்கி பார்த்திங்கன்னா 45 நாள்லேயே அறுவடைக்கு தயாராகிடும். இந்த முள்ளங்கியோட இலைகள்லாம் நம்ம வேஸ்ட் பண்ணாமல் பொரியல் பண்ணி சாப்பிட்லாம். இந்த முள்ளங்கி இலைகளை நம்ம அடிக்கடி உணவில் சேர்த்திக்கிட்டோன்னா நம்மளுக்கு ஹார்ட் சம்மந்தப்பட்டமான டிசீஸ் எதுவும் வராது. இலைகளில் மட்டும் எடுத்து நம்ம பொரியல் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். அதுக்கப்புறமும் அந்த இலைகள் வளர்ந்துடும். நம்ம நார்மலாக கடையில் வாங்குகிற முள்ளங்கிலாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த இலைகள் கிடைக்காது. ஸோ இந்த இலைகள் நம்மளுக்கு வேணும்னா நம்ம வீட்டிலையே முள்ளங்கியை வளர்த்தி ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம் இந்த இலைகளை. ஸோ இப்போ முள்ளங்கியை எந்த டைமில் ஹார்வெஸ்ட் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, முள்ளங்கி மண்ணை விட்டு 3 இன்ச் மேலே தெரியணும். அந்த மாதிரி டைமில் தான் நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணணும். இப்போ நான் காட்டுறேன் உங்களுக்கு. இந்த மாதிரி இருக்கணும் முள்ளங்கி. மண்ணை விட்டு 3 இன்ச் ஹைட்டில் மேலே இருக்கணும். எங்கள் கார்டனில் நான் லாஸ்ட் மந்த் 100 முள்ளங்கி விதை போட்டிருந்தேன். இப்போ 1 மாதம் ஆனதுனால என்னென்ன முள்ளங்கி அறுவடைக்கு ரெடியாக இருக்குதுன்னு நம்ம பார்க்குறது சைஸ் வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். இந்த முள்ளங்கிலாம் பார்த்திங்கன்னா இன்னும் வளர கிடையாது. இந்த முள்ளங்கி இப்போ வளர்ந்துருச்சு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா என்னென்ன முள்ளங்கிலாம் ஹார்வெஸ்ட் பண்ண ரெடியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு வந்துடலாம். அப்போ தான் நம்மளுக்கு ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். 45வது நாளில் முள்ளங்கி பாருங்கள் எவ்வளோ நல்லா வளர்ந்துருக்கு, எவ்வளோ அடர்த்தியாக இருக்குது அந்த இலைகள்லாம். இப்போ முள்ளங்கிலாம் எங்கெங்கே இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்த்து வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம அறுவடை தான் நம்ம பண்ண போகிறோம். இப்போ வாங்க நம்ம முள்ளங்கியை அறுவடை பண்ணிடலாம். ஸோ இதுதாங்க நம்மளோட ஃபஸ்ட்டு முள்ளங்கி. இப்போ அறுவடை பண்ணியாச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக எவ்வளோ அழகாக வளர்ந்துருக்குன்னு பாருங்கள். முள்ளங்கி பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாகலாம் வேர் பிடிக்காது, கம்மியாக தான் இருக்கும். ஸோ நம்ம முள்ளங்கி அறுவடை பண்ணும் போது நம்ம அப்படியே இழுக்கக்கூடாது. முள்ளங்கியோட இலையும் முள்ளங்கியும் இருக்கிற இடத்த நல்லா பிடிச்சிட்டு அதுக்கப்புறமா ரைட் சைடு லெஃப்ட் சைடு ஆட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் முள்ளங்கியை நம்ம எடுக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு கிழங்கு உடையாமல் வரும். முள்ளங்கி செடி வளர்க்குறதுக்கு மண் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லூஸாக இருக்கணும். நாங்கள் இந்த கார்டன் ஸ்டார்ட் பண்ணும் போதே முள்ளங்கிக்கு உண்டான ஸ்பேஸில் இருக்கிற எல்லா கல்லையும் நாங்கள் எடுத்துட்டோம். ஸோ இதுக்கு அடியில் மண் மட்டும்தான் இருக்குது. இந்த மாதிரி நல்லா ஷேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் முள்ளங்கியை எடுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா 4 முள்ளங்கியும் ஒரே சைஸ்லேயே இருக்குது பாருங்கள். அடுத்து இந்த முள்ளங்கியை ஹார்வெஸ்ட் பண்ணலாம். இதுவும் நம்ம மண்ணை விட்டு 3 இன்ச்சு மேலே இருக்கனால நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி நல்லா ஆட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா நம்மளுக்கு ஃபுல்லாக நம்மளுக்கு உடையாமல் கிடைக்கும். முள்ளங்கி எடுத்த இடத்துல பார்த்திங்கன்னா எவ்வளோ பெரிய ஹோல்ஸ் இருக்குது. இந்த அளவுக்கு முள்ளங்கி உள்ளே இருக்குது. ஸோ இந்த முள்ளங்கியில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நிறைய கால்சியம், பொட்டாசியம் சத்துக்கள் நிறையா இருக்குது. இதை நார்மல் பர்சன்லேருந்து கேன்சர் பேஷண்ட்ஸு, சுகர் பேஷண்ட்ஸு, பிபி இருக்கவங்க, ஜாண்டிஸ் உள்ளவங்க, இவங்க எல்லாருமே தாராளமாக முள்ளங்கியை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நம்மளோட டெய்லி ஃபுட் ஹேபிட்ஸில் சேர்த்துக்கலாம். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு வெஜிடபிள். இந்த முள்ளங்கியை நம்ம ஈஸியாக நம்ம வீட்டிலே வளர்த்தலாம். சின்ன சைஸ் க்ரோ பேக்கு, அப்படி இல்லைன்னா ஒரு பாட்டு, இல்லைன்னா ஒரு வேஸ்ட் வாட்டர் பாட்டிலில் கூட நம்ம முள்ளங்கியை ஈஸியாக வளர்த்திடலாம். இது எல்லா சீசன்லேயுமே வளரக்கூடிய ஒரு செடி. ஸோ நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுனால நம்ம வீட்லேயே நம்ம வளர்த்தலாம். ஸோ இந்த ஹார்வெஸ்ட்டில் நம்மளுக்கு எவ்வளோ முள்ளங்கி கிடைக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம கிடைக்கிற முள்ளங்கியை நம்ம கொஞ்சம் வச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணலான்னு தான் நாங்கள் ஐடியா பண்ணியிருக்கோம்.
ஸோ எவ்வளோ முள்ளங்கி கிடைக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ பாருங்கள், நம்ம இவ்வளோ முள்ளங்கி ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். இதில் கண்டிப்பாக 2 கிலோவுக்கு மேலே முள்ளங்கி இருக்கும். 20லேருந்து 25 முள்ளங்கி இருக்குது. ஸோ ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. இன்றைக்கோட ஹார்வெஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக இந்த ஹார்வெஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானில் இருக்க ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனே வரும். ஸோ பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் உங்களை ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் பாய், டாட்டா.